ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இந்த குயிக் ரீடிங் வந்து ரூன்ஸ் ரீடிங். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து என்ன ஒரு குயிக் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ப்ளஸ் இந்த புக் ஆஃப் ஆன்சர்ஸ்லேருந்து உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ புக் ஆஃப் ஆன்சர்ஸ்லேருந்து என்ன ஒரு நமக்கு குவிக் கைடன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரூன்ஸ் வந்து இன்வர்ஸ் அண்ட் புக் ஆஃப் ஆன்சர்ஸ் அதுலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து இட்ஸ் அ குட் டைம் டு மேக் பிளான்ஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு பிகினிங், இப்போ நல்ல ஒரு டைம், பர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் இது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் நியூ இயர்க்கான ஒரு ரெசல்யூஷனாக இருக்கலாம், இல்லை இது வந்து ப்ராக்ரஸ், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான நீங்கள் வேறு பிளான்ஸ் வச்சுருக்கலாம், ஒரு லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் வச்சுருக்கலாம், ஃபெர்டிலிட்டி அண்ட் குழந்தை பாக்கியம் ஆல்சோ. ஓகேங்களா, ஒரு நியூ பிகினிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் வேறு என்னெல்லாம் இருக்கோ, நீங்கள் என்னெல்லாம் வந்து அடுத்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ப்ராக்ரஸாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பிளான்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் இப்போ வந்து எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பெர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஸோ பழைய பேட்டர்ன் எதுவும் இருந்தாலும், வேண்டாத அன்னெசரியான ஒரு நெகட்டிவ் எமோஷனோ நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் அது மாதிரி எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பேன் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அதை எழுதி நீங்கள் ஜஸ்ட்டு டியர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த பிளான்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எழுத ஆரம்பிங்க. ஒரு நீட்டாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு போன ப்ரேயர் கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு ஒரு 108 டைம்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இந்த உங்கள் பிளான்ஸ் எல்லாம் வந்து எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.